ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீகிரி சோலார் கேசி பட்டியிலேருந்து பேசுகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியில் வந்து சோலார் பேனல் தான் ரொம்பவே ஒரு முக்கிய பங்காற்றுது. அந்த சோலார் பேனலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து அந்த சூரிய ஒளி எடுத்து தென் நமக்கு வந்து அது கரண்டாக கொடுக்குது. தென் அதனால தான் சோலார் பேனல் வந்து ரொம்பவே நம்ம முக்கியம் சொல்கிறோம். சோலார் பேனல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? மணல் ப்ளஸ் வந்து சிலிக்கான் இதை வச்சு தான் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் அந்த சோலார் பேனல் வந்து தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல், இன்னொன்று வந்து பாலி கிறிஸ்டல் பேனல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலி கிறிஸ்டல் பேனலை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து ப்ளூ கலராக இருக்கும் பாலி கிறிஸ்டல்ன்றது. தென் இதை வச்சு நம்ம ஈஸியாக எது பாலி கிறிஸ்டல் பேனல்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து சன்னி வந்து பிரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெளிச்சம் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும் கரண்ட்டை. ஸோ லோ லைட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். மோனோ பேனல் சொல்லுவோம். அந்த மோனோ பேனல் வந்து பிளாக் கலராக இருக்கும். தென் பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து மல்டி செல்களால் ஆனது. ஆனால் மோனோ கிறிஸ்டல் பேனல் வந்து சிங்கிள் செல்லினால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயுமே நமக்கு பவரை வந்து அதிகமாகவே நமக்கு ரெடியூஸ் பண்ணும். தென் வெளிச்சம் மட்டும் இருந்தால் கூட போதும், நமக்கு அதிகமாகவே கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். தென் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டி ஏரியாஸில் வந்து மோனோ பேனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி லைட்டிங் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம ஹில்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் வந்து. சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹில்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், அப்போது வந்து நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டல் பேனல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோலார் ஃபென்சிங்கும் கூட. தென் ஏன் பாலி கிறிஸ்டல் பேனல் யூஸ் பண்ணுறீங்க, மோனோவே யூஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சு தான், பாலி கிறிஸ்டல் பேனல் வந்து கொஞ்சம் லோ ரேஞ்சு தான். தென் ஒரு சில பேர் லோ ரேஞ்சாக இருந்தானா ஹை ரேஞ்சாக இருந்தானா நமக்கு ஒரிஜினல் குவாலிட்டி தானே வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. தென் 2 பேனலுமே குட் குவாலிட்டி, 25 இயர்ஸ் நம்ம வாரண்டியே கொடுக்குறோம். நமக்கு சோலார் பிளான்ட் போட்டால் தான் இந்த மோனோ கிறிஸ்டல் பாலி கிறிஸ்டல்ன்ற டிஃப்ரெண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் தான் போடுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 100 வாட்ஸ் பேனல் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம சோலார் ஃபென்சிங்கில் போகிற கரண்ட் எங்கேயுமே வேஸ்ட் ஆகிற கரண்ட் கிடையாது. ஆக்சுவலாக அது கம்பியில் வந்து கரண்ட்டை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட் வேஸ்ட் ஆகாது. அது இல்லாமல் நம்ம 100 AH பேட்டரி போடுறோம். ஸோ அதுவும் கரண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு பாலி கிறிஸ்டல் பேனலே போதுமானது தான். மோனோ கிறிஸ்டல் பேனல் வந்து நமக்கு தேவை கிடையாது. அது வந்து சோலார் பிளான்ட் போட்டு கரண்ட்டை வெளியே எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் மோனோ பேனல் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரேட் கம்மியாக இருக்க பாலி கிறிஸ்டல் பேனல் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இது ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ரெண்டுமே ஒரிஜினல் குவாலிட்டி பக்கா பேனல் தான். 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ மேலும் உங்களுக்கு பேனல் பற்றியான ஏதாச்சும் டவுட்டோ இல்லை எந்த பேனல் யூஸ் பண்ணலான்ற டவுட்டோ இருந்துச்சுன்னா கேசி பட்டியில் இருக்க எங்கள் ஸ்ரீகிரி சோலாருக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.